ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா கலங்கா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால அது வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் மீன் வறுக்க மசாலா போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக மீன் குழம்புக்கு அந்த கழுவுன நான் கடாயிலே நிறுத்தி வச்சுக்கிட்டேன். அதை பார்த்திங்களா, மீன் முட்டை நிறையா இருந்துச்சு, பெரிய மீன், அதில் நிறையா முட்டை இருந்துச்சு. மீன் முட்டை வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதனால் நான் குழம்புல போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஒரு பக்கம் மீன் மாங்காய் போட்ட மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, மீன் வந்து போடணும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து தவாவில் மீன் ஃப்ரைக்காக நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி சண்டே இவ்வளோதான். ரசம் வச்சுருக்கேன், அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிற ஒர்க்கிங் லேடிஸ்க்கெலாம் வந்து சண்டே தான் ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கணும் போல் இருக்கும். ஸோ அதனால் நான் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். வீட்டில் ஹஸ்பண்டும் பிள்ளைங்களுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சம்டைம் நான் வந்து தண்ணி சாதம் வச்சுடுவேன். தண்ணி சாதம், அதாவது பழைய சாதம்ன்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே பிள்ளைங்களுக்கும் சரி, வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கொடுத்துடுவேன். வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே என்னுடைய சமையல். உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் போய் நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய், டேக் கேர் ஆல்.